ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு யூஎஸ்ஏல இருக்கிற நேஷ்னல் பார்க்கில் த ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இப்போ பார்க்க போகிறது எவர்கிளேட்ஸ் நேஷ்னல் பார்க். ஏன்னா நம்ம வந்திருக்கிறது மியாமி. ஸோ இந்த எபிசோட் 7ல் எவர்கிளேட்ஸில் நேஷ்னல் பார்க்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரொம்ப ஃபேமஸான ரெப்டைல் சொல்லலாம். ஸோ ஃப்ளோரிடாவில் அலிகேட்டர் தாங்க. ஃப்ளோரிடானாலே அலிகேட்டர் தான். ஸோ அலிகேட்டரை பற்றின வீடியோ தான் இது ஃபுல்லாக. ரியலாக நம்ம அலிகேட்டரை பார்க்க போகிறோம். அண்ட் அலிகேட்டர் என்னென்னலாம் சாப்பிடும், அதை பற்றின விஷயங்கள் நிறையா நமக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ இதை நம்ம போட் ரைடில் போய் அந்த இடத்துக்கே லைவாக காட்ட போகிறாங்க. ஸோ ஆன்லைனில் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. இங்கே டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 10 to before 4 முடிச்சிடுறாங்க. ஸோ அதனால் ஆன்லைனில் டிக்கெட் வாங்கியாச்சு. இந்த லேக்கில் நம்ம போகும்போது எஸ்பெஷலி நம்ம போட் ரைடில் தான் போகணும். நம்மளோட சேர்ந்து நமக்கு கைடாக ஒருத்தங்க வராங்க. அவங்க எல்லாமே இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே நாங்கள் ஆன்லைனில் பே பண்ணதுனால டிக்கெட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டேக்கை தான் நம்ம கையில் வியர் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஐடென்டிட்டி. ஸோ இது நம்ம வாங்கிட்டு இங்கே பேசஞ்சர்ஸை அழைச்சிட்டு போகிறாங்க. ஒரு நாளைக்கு சுமார் இந்த போட் ரைடு எத்தனை மக்களை அழைச்சிட்டு போகிறாங்க, ஒரு போட்டில் ஒரு 10-15 பேர் அழைச்சிட்டு போகிறாங்க. பட் இதோட ரைட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டைமிங் 10லேருந்து மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்டு இடையில இவங்க பிரேக்லாம் எடுக்கிறது இல்லை. ஸோ ஒரு இதுவும் முடிச்சுட்டு அந்த அலிகேட்டர் காட்டிட்டு அதை பற்றின விஷயங்கள் சொல்லிவிட்டு இங்கேயே இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன் லைக் கிறிஸ்மஸ், நியூ இயர் இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் இது ரொம்ப ஹாஃப் அ டே கூட சம்டைம்ஸ் இந்த கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே டைமிங் கிடையாது. சம்டைம்ஸ் ஹாஃப் அ டேயில் இருக்கனால நிறைய பேர் அதை பார்க்காம கூட போயிருக்காங்களாம். ஸோ இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஸோ இந்த போட் ரைடில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு நம்ம ஒரு பைனாக்குலர் வாங்கியாச்சு. ஸோ அதனால் இப்போ கைடு என்ன சொன்னாங்கன்னா, நான் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துருந்தேன், என் பையனும் நானும் உட்காந்துட்டு ஸோ இந்த ரோலை பார்க்கும் போது நம்ம அலிகேட்டர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அதே மாதிரி வெயிலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கைடு கண்டிப்பாக நீங்கள் போட்லேருந்து நிற்கக்கூடாது. அண்ட் ஏதோ நீங்கள் அலிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்கள் காமாக இருக்கணும். ஸோ எந்த நாய்ஸும் மேக் பண்ணாதீங்க. அண்டு நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கைட் சொல்லிட்டாரு. ஸோ இங்கே இந்த போட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடாக பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த லேக்குள்ளே நம்ம போகும்போது ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு. அண்டு நேராக பார்த்தீங்க இல்லையா, ஸோ இங்கே நிறைய எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதோட அந்த ஓஎஸ்லாம் கூட இருந்துச்சு. கொஞ்சம் பயமாகவும் திகிலாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஸ்பீடாக போகும்போது அந்த ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் டெரராக தாங்க இருந்துச்சு. ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம அலிகேட்டரை பார்க்குறதுக்கு போகிறோம். ஸோ அலிகேட்டர் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது எல்லாமே நான் இதில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் என்னோடய எஃபர்ட்டை நான் போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்து கொஞ்சம் நாலேஜும் கெயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ போட் ரைட் கொஞ்சம் ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ கீப் வாட்சிங். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக விவேகா வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம அலிகேட்டரை தேடி போயிட்டுருக்க நேரம் வந்தாச்சு. ஸோ போட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அண்டு அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல அலிகேட்டர் இருக்குமோ அந்த இடத்துல தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போவாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்குது ஏர்போட்டுங்க. பெட்ரோல் டீசல் இல்லாமல் காற்றுலேயே இது மூவ் ஆகுது. இது எக்கோ ஃப்ரெண்ட்லி கூட. இப்போது அலிகேட்டரை பற்றி முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். இது 30லேருந்து 40 வருஷத்துக்கு உயிர் வாழுமா. 50 வருஷம் கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லை, இதை நல்லா பாதுகாத்தா 70 to 75 இயர்ஸ் கூட உயிர் வாழுமா. இதோட ஸ்கின்னை ரொம்பவே யூஸ் பண்ணுறாங்க. எதுன்னா, அதாவது இதோட ஸ்கின்னை ஹேண்ட் பேக்ஸு, பர்ஸு, பெல்ட்டு,
அந்த மாதிரி நிறைய வந்து இதோட ஸ்கின்னை வந்து லெதராக மாற்றி யூஸ் பண்ணுறாங்க. இந்த இனம் வந்து ரொம்ப அழியறதுனால இதை ரொம்பவே ஃப்ளோரிடாவில் பாதுகாக்கிறாங்கங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கைடு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அலிகேட்டரை பற்றி நான் பேச போகிறேன், இதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் அண்ட் ஸ்பானிஷ் 2 லாங்குவேஜ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ நான் அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அலிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ஃப்ளோரிடாவில் ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்லலாம். நிறைய வீடியோஸு, இன்ஸ்டா ரீல்ஸு இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் வீட்டுக்கு உள்ள வர மாதிரி பூல்ஸில் இருக்க மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஆமாங்க, இதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து கைட் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் டவுட்ஸும் வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கேட்கலாம். ஸோ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு பயாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இதை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்னும் நல்லாவே புரியும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஸோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த எவர்கிளேட்ஸ் பார்க்கில் நம்ம போயிட்டு இருக்கும் போது நிறைய அலிகேட்டர்ஸ் வந்து ஒரு இடங்களில் பதுங்கி இருக்குமாங்க. அலிகேட்டர்ஸுங்கிறது என்னன்னா இது ஒரு ரெப்டைல்ஸ். இது வந்து என்னன்னா நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரிலாம் ஃப்ளோரிடாலெல்லாம் போட்டிருப்பாங்க. இது வந்து ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷான வாட்டரில் தான் இருக்குமா. அது மட்டும் இல்லை, ரொம்ப சால்ட் வாட்டரில் வந்து இருக்காதான். ஏன்னா இதோட கிளாண்டே சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதை அவாய்ட் பண்ணுமா. அது மட்டும் இல்லைங்க, இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க. இது வந்து ஃப்ரெஷ் பாண்ட்ஸ் மட்டும் இல்லை, மிக்ஸ்டு வாட்டர்லையும் இருக்குமா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சு இது வந்து சின்னதாக ஒரு குழி மாதிரி தோண்டி அந்த இடத்துல வந்து பதுங்கி இருக்குமாங்க. இது வெயில் காலத்தில் வந்து ரொம்ப வெப்பமாக இருக்கிற நேரத்தில் வெளியிலும் வந்து படுக்குமா. ஸோ இது வந்து சம்டைம்ஸ் மனுஷங்களை கிட்டக்க போய் சீண்டுனா அது வந்து நம்ம முதல்ல எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இது வந்து கடிக்கவும் செய்யுமா. அதனால் ரொம்ப கொஞ்சம் வைல்டு அனிமல் தான் இது. இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸை தான் வந்து இவங்க பாதுகாக்கிறாங்க. ஸோ இந்த புதர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் ரொம்ப அமைதியாக வந்து சத்தம் போடாமல் எங்களை ஃபோக்கஸ் பண்ண சொன்னாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து அலிகேட்டர் அங்கே படுத்திருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சத்தமே போடாமல் பார்க்க சொன்னாங்க. பிகாஸ் இது வந்து உணவை தேடிட்டு இருக்குங்க. இதில் வந்து 2 இனங்கள் இருக்குது. அஸ் யூஷுவல் நம்ம வந்து நிறைய ரெப்டைல்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து ஆண் இனமும் இருக்குது, பெண் இனமும் இருக்குது. ஸோ ஆண் இனம் ஒரு இடத்துல இருக்கும் போது பெண் இனம் இன்னொரு பக்கத்துலேயே தான் அதுவும் இருக்குமாங்க. இப்போ சப்போஸ் அது வந்து முட்டை போடுது அப்படின்னா அதை வந்து பெண் வந்து ரொம்பவே பாதுகாக்குவாங்க. ஸோ அதாவது மற்ற விலங்குகள் வந்து அந்த முட்டையை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத விதத்தில் ரொம்ப பத்திரமா வச்சுக்குமா. அதுக்கப்புறம் இதோட வெயிட்டை பற்றி சொன்னாங்கங்க. இதோட வெயிட்டை கேட்டோன்னே எனக்கே பயமாக இருந்துச்சு. அதோட லெங்க்த்து பற்றியும் சொன்னாங்க. இது சுமார் பேபி அலிகேட்டர்னு சொல்கிறது குழந்தை அலிகேட்டர் 4 அடி இருக்குமாங்க. அதே வந்து பெரிய அலிகேட்டர் அதாவது அடல்ட் அது மேல் வந்து எப்போதுமே ரொம்ப பெருசாக இருக்குமா, ஃபீமேல் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குமா. ஸோ இந்த இடத்துல நிறுத்திட்டு அதை சொல்லும் போது இதோட வெயிட்டு ஒரு பெரிய அலிகேட்டரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 200லேருந்து சுமார் 400 கிலோ வரைக்கும் இருக்குங்களா. இதில் வந்து மேல்ஸ் தான் வந்து அதாவது ஆணினம் தான் வந்து ரொம்ப பெருசாக வளருமா. அதோட ஹைட்டு வந்து 4 feet 5 feet அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குமாங்க. அதனால் சின்னதாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பெருசாகிடுச்சுன்னா இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத விதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கான பாதுகாப்பு துறையிலேருந்து அவங்க வந்து இந்த இனத்தை வந்து பாதுகாத்து அதை ஒரு இடத்துல இந்த மாதிரி லேக்ஸ்லேயோ பாண்ட்ஸ்லேயோ ஃப்ரெஷ் வாட்டர்லேயோ இல்லை பிரிக் வாட்டர்னு சொல்லுவாங்க, 2மே கலந்து இருக்கிறது. அதாவது சால்ட்டும் இருக்கும், அதில் ஃப்ரெஷ் வாட்டரும் இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல இது இருக்குமா. இது வந்து முட்டை போடுது அப்படின்னா சின்ன ஒரு பேபி அலிகேட்டர் இருக்குது அப்படின்னா அதோட அம்மா வந்து அதை வந்து வளர்கிற வரைக்கும் இது தண்ணிக்குள்ளே போகிறது அதெல்லாம் கொஞ்சம் அது பயிற்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பெருசாக ஆக ஆரம்பித்தோன்னா அதோட அம்மா விட்டுட்டு போயிடுமா. இது தனியாக உணவுகளை தேடி
அங்கங்கே வந்து சுற்றிட்டு இருக்குமா. இது வந்து சின்னதாக ஏதோ ஒரு பேபி அலிகேட்டர் அவங்க அம்மா விட்டுட்டு எங்கேயாச்சும் போயிடுச்சுன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுமா, மற்ற ஒரு மேல் அலிகேட்டர் கூட இது குழந்தைய கூட சாப்பிட்ருமாங்க. சின்னதாக இருந்தால் பசியில் சம்டைம்ஸ் சாப்பிட்ருமா. ஆனால் அது கொஞ்சம் ரேர் தான், ஆனால் அந்த மாதிரியும் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் இதை வந்து கடத்துறாங்களாம், சில பேர் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உணவுக்கு யூஸ் பண்ணுறாங்களாம். ஏன்னா இதில் வந்து புரோட்டீன் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்கான். அதனால் சில ஹோட்டல்ஸ்லாம் கூட இங்கே விற்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட்டோட அப்ரூவ் வாங்கி ரொம்ப இதை வந்து அதை பாதுகாத்து கொண்டு அதை வளர்த்து சில இடங்களில் வந்து ரெட் மீட்டாக பர்மிஷன் வாங்கி லைசன்ஸ் அதுக்காக வாங்கி தான் சமைக்கிறாங்க சில ஹோட்டல்ஸில். இதில் வந்து சில பேர் கடத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கடத்துறவங்களுக்கு நிறைய வந்து ஃபைன் போட்டு ஜெயில் கூட வைக்கிறாங்க அங்கே. ஸோ இது வந்து வெளியில் வருது அப்படின்னா இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கிட்ட போய் அதுக்கு வந்து நம்ம உணவு அளிக்கிற விதத்தில் ஏதோ ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா டக்குன்னு ஹியூமன்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கா. அண்ட் பேபி அலிகேட்டராக இருந்துச்சுன்னா அது நம்மள எதுவும் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உயரமான அடல்ட் வெல் க்ரோன் அலிகேட்டர் வந்து ரொம்பவே ஆபத்து. அதனால எட்டி இருந்து பார்க்கறது ஓகே, கிட்டக்க போகக்கூடாது. ஏன்னா இது வந்து வைல்ட் அனிமல் அப்படிங்கிறதையும் நம்மளோட கைடு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஃபீமேல் அலிகேட்டர் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி மேல் அலிகேட்டரும் இன்னொரு பக்கம் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த எவர்கிளேட்ஸ் நேஷனல் பார்க்கில் இவர் காட்டினது, அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதுக்குள்ள மண் போட்டு இந்த கேனை இங்கே போட்டிருந்தாங்களாம். இந்த ஒரே ஒரு கேன் மட்டும்தான் இந்த குப்பையாக இந்த இடத்துல இருக்குது. ஆனால் இது ரொம்ப வருஷமாக இருக்குது. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இது போட்டது இந்த இடத்துல இங்கேயே தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து சாயில் இருக்குது. அந்த ஒரு தடவை வரும்போது நான் இந்த இடத்துல வந்து நான் இந்த லிட்டரை பார்ப்பேன் அப்படிங்கிறத சொன்னாருங்க. ஸோ இங்கே வந்து ரொம்பவே கவர்மெண்ட் ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாங்க. கைடு வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அதை கேளுங்க அப்படிங்கிறாங்க. அலிகேட்டரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு ஒரு இடத்துல நிறுத்துகிறாங்கங்க. அது வந்து கொஞ்சம் தொலைவாக இருந்தாலும் மக்கள்லாம் ஏந்திரிச்சு சில பேர் ஃபோட்டோ எடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போட்டை ரொம்ப கிட்ட போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணி இருந்து பாருங்கள். இது வந்து ஃபீமேல் மேல்னு 2 இருக்கு இல்லையா. ஸோ இந்த மேல், அதாவது ஆண் அலிகேட்டர் வந்து பெண் அலிகேட்டரை வந்து தேடி வருமாங்க. எப்போனா அதோட இனப்பெருக்கத்தை முக்கியமாக சில சீசனில் பண்ணுமா. அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் காலங்களில் இனத்தை வந்து பெருக்கிறதுக்கான மீட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து இந்த மேல் அலிகேட்டர் ஃபீமேல் அலிகேட்டரை தேடுமா. அதுக்கப்புறமேல இங்கே வந்து இந்த அலிகேட்டர் ஹோல்னு சொல்கிறாங்க, ஒரு புதர் மாதிரி செஞ்சு அதோட முட்டையை பதுக்கி வைக்குதுங்க. இது இருக்கிறதுனால நிறைய அந்த மாதிரி அந்த ஹோல் வந்து உருவாக்கி அந்த முட்டைகள்லாம் வைக்கும் போது நிறைய வந்து இன்செக்ட்ஸு அதெல்லாம் வந்து இது மூலயமா நிறைய லாபம் பெறுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுக்கும் உணவு கிடைக்குது, அதுவும் அந்த ஷெல்டரில் வந்து தங்குது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்விரான்மெண்டல் வந்து ரொம்ப எக்கோசிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுது. அதனால் அலிகேட்டர்ஸை கண்டிப்பாக நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு ஃப்ளோரிடாவில் கவர்மெண்ட் ரொம்பவே ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் அலிகேட்டர் வெளியில் இருக்குன்னா சில பேர் வந்து அதை எடுத்து திருப்பியும் வந்து தூக்கிட்டுலாம் போக பார்ப்பாங்க, இல்லை தள்ளி விடுவாங்க. அந்த மாதிரி டிஸ்டர்பே பண்ணக்கூடாதாங்க. ஏன்னா இதுக்கு வந்து வெயிலுங்கிறது ரொம்பவே தேவையாம். ஸோ வெயிலில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் தண்ணிக்கு போயிடுமா. அதே மாதிரி இப்போ வெள்ளம் வருது அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல, ஸ்விம்மிங் பூலில், கெனால்ஸில் ஃப்ரெஷ் வாட்டர் எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துக்கு இது வந்து தள்ளப்படுதான். ஸோ சின்னதாக இருக்கும் போது நம்மளோட குட்டி குட்டி லேக்லேயே ஃப்ளோரிடாவில் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஆனால் அது வளர வளர அதோட சென்டிமீட்டர் வந்து 4 ஃபீட்டுக்கு மேலே அதிகமாக அது அடல்ட் ஆகி க்ரோ ஆகுது இல்லையா. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் ஆண் அலிகேட்டர், அதாவது மேல் அலிகேட்டர் ரொம்பவே பெருசாக இருக்குமா. அதனால் அந்த க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா இங்கே உள்ள காவல்துறை, அதாவது பாதுகாப்பு மையத்தில் வந்து எடுத்துகிட்டு போய் அதை ஒரு லேக்லேயோ இல்லை பாண்ட்லேயோ ஃப்ரெஷ் வாட்டர் இடத்துல விட்டுருவாங்களாம். ஸோ இந்த பயணம் ரொம்பவே இனிதாக முடிஞ்சதுங்க.